வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வேல். நான் சொல்லக்கூடிய இந்த தவறுகள்லாம் நீங்களும் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் கிட்னி ஸ்டோன் வரலாம். இதை நான் சொல்லலை, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கலங்கினதோர் தண்ணீர் தான் குடித்த பேர்க்கும் கல்லெலும்பு மயிர்மண் தான் கலந்து அன்னத்தில் அலங்கினதோர் அன்னங்கள் அருந்தலாலும் அழுகளோடு முற்றபண்டம் அருந்தலாலும் மலங்கினதோர் மாப்பண்டம் அருந்தலாலும் மந்தத்தில் வாய்வான பதார்த்தம் தன்னை துலங்கினதோர் ருசி தன்னில் சுவைத்ததாலும் சுருக்காய் கல்லடைப்பு வந்து தோன்றும் தானே. இந்த பாட்டை கேட்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இதில் இப்போ நம்ம ஹைஜீனிக்காக தண்ணி சாப்பாடெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதனால் அந்த பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாமே கேர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன தப்பு பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப பழைய பதார்த்தங்களை சூடு பண்ணி சாப்பிட்றது, மாப்பண்டம் வாயு பதார்த்தங்கள் அதிகமாக இருக்கிறது, முக்கியமாக பசி இல்லாத நேரத்தில் அதிகமாக சாப்பிட்றது, இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கல்லடைப்பு வரலாம் அப்படிங்கிறது நான் சொல்லலை, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்லுவேன், ஃபேட்டி லிவருக்கும் இந்த கிட்னி ஸ்டோனுக்கும் நிறைய லிங்க் இருக்குது அப்படின்னு. ஸோ நான் சொல்லக்கூடிய இது எல்லாமே நமக்கு ஃபேட்டி லிவரை உண்டு பண்ணக்கூடிய இந்த செயல்கள் தான். ஸோ கல்லடைப்பு வரக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா இந்த தவறுகளை செய்யாமல் இருக்கணும். நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்குது.